1 லட்சம் அவனியாபுரம் அழகு பைனான்ஸ் MKC சின்னையா மாடு மாண்பு அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு 1 லட்சம் அவனியாபுரம் அழகு பைனான்ஸ் MKC சின்னையா மாடு 1 லட்சம். ஆத்தாடியே போன வருஷம் இந்த மாட்டுக்கு 1 லட்சம் போட்டாங்க. போய் வாங்கிக்கோங்க, அமைச்சர்கிட்ட பரிசு வாங்கிக்க. போன வருஷம் பின்னாடி போயிட்டு அப்புறம் வந்துச்சு, இப்போ உடனே போயிடுச்சு. சார் என்ன சார் ஆச்சு? ரெஸ்கியூ டீம் கூப்பிடணுமா? வீரர் வெற்றி பெற்றாருப்பா, வீரர் ஜெயிச்சிட்டார். கொம்பு பிடிக்காதீங்க தம்பி. 301 கம்ப்ளைண்ட் அதிகமா பாத்தீங்களா? அவங்க கூட சொல்றாங்க, கலெக்டர் மேடம் கூட. நான் சொன்னா கோச்சுக்கிறீங்க வேற, புரிஞ்சுக்கோங்க தம்பி. வெளில போகப்படுது மாண்பு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் விலகும் ஒரு சைக்கிள் கட்ஸ் எல்லாம் நல்லா தீனி பயங்கரமா போட்டுருக்கேன். நம்ம பயணிகளோட மாடு நல்லா பயங்கரமா போட்டு. வாழை பிடிக்காது தம்பி, வாழை பிடிக்காத. காலை உரிமையாளர் வெளியில போய் சொல்லு, நல்ல மாடு பரிசு தர மாட்டா வெளில போய் சொல்லுங்க. யாரும் பிடிக்க மாட்டாங்க. எங்க நம்ம கூட இங்கே நின்றுட்டு இருக்காங்களே மாடு பூரா இங்கே. அடுத்த மாடு எப்படா பண்ணி நிறுத்துங்க? நம்மளால அங்கே மாடு நிக்குது. அமைச்சர் மூர்த்தி விலகும் ஒரு சைக்கிள் காலை உரிமையில இருந்து வாங்கிக்கோங்க. மாடு வெற்றி பெற்றிருப்பான். சரியான வளர்ப்புங்க, நல்ல தீனியெல்லாம் நல்லா கடுமையா கொடுத்துருக்காங்க. ஆனா காலை உரிமையில உதவிக்குங்க. ஆனா என்ன பேர் பிடிக்க போறாரு? உங்க மாதிரி இருக்காது. அப்பா எல்லாத்தையும் கூட்டத்தை கலைச்சிருச்சு. மாடு வெற்றி பெற்றிருப்பா 2 மாட்டுக்கும். பிரதர் இது யாரையுமே பிடிக்காது, பிடிக்காதீங்க தயவு செய்து ப்ளீஸ் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். பிடிக்காதா? நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கூட ப்ளீஸ் நானே போய் வாங்கியாந்து உங்க கையில கூட கொடுக்கணும். பிடிக்காது. அதெல்லாம் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மேல எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. புடிங்க எப்பா இழுத்து விடுமா கொஞ்சம். சார் இவ்வளவு கெஞ்சி பிடிக்கிற மனுஷனா சார்? மாடு அவுத்து விடுங்க, மாடு அவுத்து விடுங்க. மாடு மயங்கி விழுந்துருச்சுன்னு சொல்லி பிடிக்கிறான் பாருங்க அந்த பையன். தம்பி நீ வெளியில போ தம்பி. மாடு அவுத்து விடுப்பா. மாடு ரிஜெக்டட். தயவு செய்து போயிரு. ரிஜெக்டட். வெளியில போயிரு. வெளியில போ, வெளியில போ. நீ என்ன மாதிரி பிடிச்சது சொல்லாது.